ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குவாரண்டைனில் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சிக்கன், முட்டை 1, பாஸ்மதி ரைஸ் 1 கப், சோயா சாஸ், கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர், cumin பவுடர், கொரியாண்டர் பவுடர், டொமேட்டோ சாஸ், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், அஜினோமோட்டோ, சால்ட், ஆயில். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். வாஷ் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், cumin பவுடர், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 ஸ்பூன். இது அந்த கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான், கலருக்காக தான். அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டு இப்போ நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நல்லா விரவிக்கோங்க. அந்த கேசரி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், பிகாஸ் நார்மலாக நம்ம சிக்கன் 65ன்றப்போ உங்களுக்கு ரொம்ப கலர் எடுப்பாக இருக்காது. ஃப்ரைட் ரைஸில் வந்து உங்களுக்கு நல்லா அந்த சிக்கனோட கலர் நல்லா பிரைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கேசரி பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கூட, அதை விட கொஞ்சம் கம்மியாக. ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது நல்லா இப்போ மேரினேட் பண்ணி 1 hour ஊற வச்சிடலாம். 1 hour கழிச்சு இப்போ எண்ணெய் சூடானதும் சிக்கன் 65 பொரிக்கிற மாதிரி ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். நம்ம இந்த பெரிய பீஸ் ஃபுல்லுத்தையும் நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸில் போட போகிறது இல்லை. இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி தான் போட போகிறோம். இதை வந்து இப்போ நல்லா திருப்பி விட்டுடலாம் ஒரு 2 minutes கழிச்சு. நார்மலாக சிக்கன் 65 பொரிக்கிற மாதிரி தான். என்னதான் நமக்கு இந்த குவாரண்டைனில் என்ன வீட்டிலே எல்லாம் செஞ்சாலும் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதனால தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே இப்போ நம்ம இந்த சிக்கன் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பிச்சு போட்டுட்டாலே போதும். இப்போ ஒரு பேனை ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதோட சைஸே எவ்வளோ சின்னதாக இருக்குது. அப்போ தான், பிகாஸ் ரொம்ப நேரம் உங்களுக்கு வதக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் சின்னதாக போடும்போது உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ இதை நல்லா ஒரு 2 minutesக்கு சாட்டே பண்ணிவிட்டு கேபேஜ் சேர்த்துடலாம். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம், பிகாஸ் இதெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி. இப்போ கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் கொஞ்சம் ஓரமாக சைடில் இது பண்ணிவிட்டு ஒரு முட்டையை நம்ம இப்போ இதை உடச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சம் லைட்டாக பெப்பரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளக்கி விடுங்க. பொரியல் மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா அப்படியே கொத்தி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த முட்டை போய் கலந்துருக்கும். ஸோ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா கலக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கலரு வரும் நல்லா உங்களுக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து இப்போ நல்லா கிளறிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்துட்டு வெறும் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இப்போ அஜினோமோட்டோ சேர்த்துக்கிறேன் 1 பிஞ்ச் அளவுக்கு. இது சைனீஸ் ரெசிபின்றதுனால நம்ம இதில் கரம் மசாலா அதெல்லாம் சேர்க்க முடியாது. இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க அந்த சிக்கன் 65 இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தேன் 1 கப்பு. அதை இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துருந்தோம். இப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நேரம் அடுப்பிலே இருக்கட்டும், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஸோ தட் அந்த ரைஸ்லாம் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த கடையில் இருக்கிற மாதிரியே டெக்ஸ்டர் தரும். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட் பண்ணிடலாம்.
ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம குவாரண்டைனில் முக்கியமாக நம்ம யங்ஸ்டர்ஸ் மிஸ் பண்ணுறது இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே தெரியுற ரவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.